அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். இறை அருள் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவர் வக்ரகதினால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய 2ஆம் இடத்துல ராகு பகவான் அவரும் குருவோட இருக்கிறது. எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருக்குது. யாருக்கெல்லாம் நம்மளால் முன்னோருடைய சொத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் கிடைக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸு, இன்சென்டிவு, போனஸு, அரியர்ஸு எதெல்லாம் வராமல் இருக்கோ அதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக மணி ரொட்டேஷன் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்று நம்மளுடைய வேலையின் மூலமாக வருமானம் வரணும், அல்லது நம்முடைய பிஸ்னஸின் மூலமாக வருமானம் வரணும். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புத பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ்க்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடமும் ப்ரொஃபஷன் தான், 11ஆம் இடம் உங்களுடைய வேலையின் மூலமாக லாபம். ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்லணும். வெளியில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை நீங்கள் இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு. ஆக யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள வெற்றி கொள்ள வேண்டிய காலம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான கிரக நிலைகளும் இந்த மாதம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க. நல்ல ஒரு வேலையாட்கள், ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு லேபர்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் லோன் கிடைக்காதவங்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதத்தில் இவ்வளவு ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி ஏற்கனவே அஃபேரில் இருக்கிறவங்க அல்லது நீங்கள் உங்களுடைய லவ் பிரேக்கப் பண்ணவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார்.
அவருமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதி. உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெருசாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது ஷேராக இருக்கட்டும், ரேஷாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக பிட்காயின்ஸில் பெருசாக வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத இறை அருள், முதலே சொன்ன எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய நீண்ட பிரயாணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல சிந்தனைகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு ஏர்னிங் அடைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட்டோ, ஒரு டூரோ, ட்ராவலோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் என்பது பெரிய லெவலில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ், அது அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேர் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க உங்களுடைய ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.